தியேட்டர் ஆகும். 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக போற படத்துல பெரிய படம் கஜானா தான் 3 தியேட்டர் கிடைக்கிறாங்க. நான் கேட்காமே 200 தியேட்டர் வரும். காரணம், ஒரு வெற்றி எது டிசைட் பண்றதுன்னா பெருசு சின்ன கண்டென்ட் தான் டிசைட் பண்ணுது. அப்படிப்பட்ட கண்டென்ட் இந்த படத்துல இருக்கு. ஒவ்வொரு மிருகத்துக்குள்ள ஒரு கண்டென்ட் இருக்கு. அந்த மிருகங்கள்லாம் நீங்க பாக்குற சாதாரண மிருகமா இருக்காங்க. ஒட்டுமொத்த மிருகம் சேர்ந்ததுதான் டைரக்டர் பிரபுதி ஷாமுவேல். ஒரிஜினல் மிருகம். அவருக்கு உள்ளுக்குள்ள அந்த கோபத்தை, சினிமாவில் இருக்க கோபத்தை அவர் எடுத்திருக்காரு. அதான் உண்மை. எல்லாருக்குள்ள ஒரு இதுல ஒரு படம் பண்ணா சாதாரண டைரக்டர் ஆகணும்னு நினைப்பாங்க. சில பேருக்கு அது ஒரு டிஃபரெண்ட் இருக்கும். அப்படி இந்த படம் எடுத்திருக்காங்க. இந்த மேடையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும், விடுபட்டு இருக்கக்கூடிய அனைவருக்கும், டெக்னீஷியன் நம்ம ரைட் இருக்காரு, ரொம்ப பிகினிங்ல இருந்து அவர் வந்து கடுமையா எழுதியிருக்காரு. ரொம்ப பொறுமையா உட்காந்து ஒவ்வொரு ரைட்டிங்கும் வந்து இதை பண்ணலாம் அதை பண்ணுவார். அப்படி ஒரு சிறந்தவர். அவருடைய நண்பர் நல்ல ஒரு பிகினிங்ல வந்து அந்த சேசிங்ல ஓடி இருப்பார். அந்த மலையில போவாதீங்கன்னு சொல்லிட்டு ஓடுவாரு சந்திரநாயகோட. அந்த சந்திரநாயகன் வந்து ஒரு 12 நிமிஷம் படத்துல வந்து நீங்க எதிர்பார்க்கவே முடியாது. அவ்வளவுக்கு ஒரு நடிப்பை ஹார்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. இவங்கெல்லாம் இல்லையானா இந்த பெரிய படமா அதை ஆக்கி மணிக்கு பெரிய நடிகர் அது உள்ள போட்டுட்டீங்கன்னா இது சின்ன படமாயிடும். இப்படி பிரமாண்டத்தை எடுக்கவே முடியாது. அவளை வச்சு 150 நாள் எடுக்கணும் நம்ம ஷூட்டிங். அப்படி இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இது ஒரு பெரிய மாபெரும் வெற்றி படம். ஆடியன்ஸ் சொல்லுவாங்க. ஏன்னா படம் பார்க்கும்போது இது ஒரு சாதாரண படம் நினைச்சேன். ஒரு 25 கோடி படம் கணக்காக இருக்குன்னு மிருகத்தை செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது எல்லாருக்குமே தெரியும். இப்படி ஒரு கண்டென்ட் இருக்கிறதுனால தான் நாங்கள் எல்லாம் சிறியவர்கள்லாம் சேர்ந்து இந்த படத்தை வெளியே கொண்டு வரதுக்கு முயற்சி செய்கிறோம். நான் அஜித் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு போல வருஷத்துக்கு மாசத்துக்கு 3 ஒரு படம் கூட 12 படம் ரிலீஸ் ஆகுதுன்னா விக்னேஷ் பேசிட்டு போனார் பாருங்க. அவருடைய வலியை எத்தனை படங்கள் நடிச்சிருக்காரு. அவர் ஒரு படம் நடிச்சிருக்காரு வேற ஹீரோன்னா அந்த படத்தை 50 கோடின்னு சொன்னா நம்புவாங்க. அவ்வளவுக்கு விஎஃப்எக்ஸ். படத்தை பார்த்துட்டு மிரண்டுட்டேன். இந்தியாவுக்கும் லண்டனுக்கு நடக்கிற வார் தான் கதை. அப்படிப்பட்ட படங்கள்லாம் தமிழ் எடுக்க முடியாது. ஒரு கஜனாவையோ அந்த மாதிரி படத்தை எடுக்கிறதா சாதாரண விஷயம் கிடையாது. சிறு பட்ஜெட்டில் ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை உருவாக்கி இப்படிப்பட்ட ஜெய் போல கலைஞர்கள் அனிமேஷன் பண்றவங்கலாம் தமிழ்நாட்டில் இருக்காங்க. இது போல ஆளுங்க இருந்தாவே நம்ம இன்னொரு பாகுபலி எடுக்கலாம், சாதாரணமா எடுக்கலாம். அப்படி தமிழையும் இருக்கிறாங்கன்றதுதான் இது போல சிறிய படங்கள் வந்தாதான் நம்மளுக்கு தெரியும். டி கிரியேஷன் சார்பாக என்னை நம்பி இந்த படத்தை வெளியீடு செய்வதற்கும் ஃபைனான்ஸ் உட்பட நடிகர்கள் உட்பட இங்க இருக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் அனைவருக்கும் இந்த படம் 9th வந்து படம் வெளியே வரப்போகுது. பிரம்மாண்டமாக தேட்டர் நம்ம நினைக்கலன்னா கூட கிடைக்கும். அன்னைக்கு 1-2-3 சின்ன படங்கள் வருது. அதை விட இது பெரிய படமா இருக்குன்னு நான் ஆசைப்படுறேன். இது ஒரு மக்கள் கிட்ட போய் சேர்க்கிறது